ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பீஸ் இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வேண்டாம், ஓரளவு, அதாவது ஒரு கொதி வரவுமே காலிஃப்ளவரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சின்னா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். இதில் 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகவும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா உதிராமல் நல்லா வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் கடாயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வெங்காயத்தோட கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் மிளகு சீரகம் ரெண்டையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அப்போ தான் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். சிம்மிலேயே வச்சுட்டு கிளறி விடுங்க. நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விடுங்க. பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவரோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.